திருப்போரூர் தலம் தந்த சென்னா போதகர் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் அருளிய இந்த பாடல் இறைவனிடம் சரணாகதி அடைவதையும் தன் பிழைகளை மன்னித்து அருள வேண்டுவதையும் உருக்கமாக எடுத்துரைக்கிறது. இதன் தெளிவான விளக்கம் கருணை வள்ளல் வாட்ஸ்ஆப் குரூப். இதோ பாடல் வரிகள். ஏது பிழை செய்தாலும் ஏழையே நுக்கிறங்கித் தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரூர் தனிமுதலே நாயேன் பிழைக்கின்ற வாறுநீ பேசு. பதவுரை. ஏது பிழை செய்தாலும் அடியேன் அறியாமையினால் எந்த தவறைச் செய்தாலும் ஏழையேனுக்கு இரங்கி அறிவிலும் அருளிலும் ஏழையாகிய என் மீது கருணை காட்டி தீது புரியாத தெய்வமே, ஒருபோதும் எனக்கு தீங்கு செய்யாத மகா கருணை பொருந்திய தெய்வமே, நீதி தழைக்கின்ற அறமும் நீதியும் செழித்து வளர்கின்ற போரூர் தனிமுதலே, திருப்போரூர் தலத்தில் எழுந்தருளியுள்ள ஒப்பற்ற முதற்பொருளான முருகப் பெருமானே, நாயேன் பிழைக்கின்ற ஆறு நாய் போன்ற அதமமான அடியேன் உய்யும் ஈடேறும் வழியை நீ பேசு. நீயே எனக்கு உபதேசித்து அருள வேண்டும். விளக்கம். இந்த பாடலில் சிதம்பர சுவாமிகள் முருகப்பெருமானை தீது புரியாத தெய்வம் என்று போற்றுகிறார். மனிதர்கள் தவறு செய்தாலும் தண்டிப்பவனை விட மன்னிப்பவனே உயர்ந்தவன். அந்த வகையில் நான் எத்தனை பிழைகள் செய்தாலும் எத்தனை பிழைகள் செய்தாலும் என் நிலை கண்டு இறங்கி எனக்கு நன்மையே செய்யும் கருணைக்கடல் நீ என்று உருகுகிறார். நீதி தழைக்கின்ற போரூர் என்பதில் அறம் தவறாத ஊர் என்ற சிறப்பும் அங்கே உறையும் இறைவன் நீதியின் வடிவானவன் என்பதும் புலப்படுகிறது. நான் பிழைக்கின்ற வழி ஏது என்று கேட்பதன் மூலம் பிறவி பெருங்கடலிலிருந்து தப்பித்து முக்தி அடைவதற்கான நல்வழியை தனக்கு காட்டியருளுமாறு முருகனிடம் அவர் வேண்டுகிறார். சுருக்கமான கருத்து. திருப்போரூர் முருகப் பெருமானே, நான் எத்தகைய தவறுகளைச் செய்தாலும் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு தீங்கு செய்யாத பெருங்கருணை உடையவன் நீ. அடியேன் இந்த உலகில் உய்யும் வழியை நீயே எனக்குச் சொல்லிக் கொடுத்தருள வேண்டும். உலகெங்கும் வாழும் மகா தேஜோ மண்டலத்தார் திருவடி வாழ்க வாழ்க. ஞான குருநாதரின் திருவடி புகழ் பாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம். கருணை வள்ளல் வாட்ஸ்ஆப் குரூப். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ.